ஓகே. ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா பெருசாக கிளாஸ் மாதிரிலாம் போகாது. ஜஸ்ட்டு டிஸ்கஷன், டெக்னிக்கல் டிஸ்கஷன் தான். ரொம்ப நாளாக மீட்டிங் போகணும்னு நினச்சோம். பட் போட முடியல. இந்த வீக்கெண்ட் தான் வாய்ப்பு கிடைச்சது, டைமும் கிடைச்சது. நான் பேசும்போது பிட்வீன் லேக் ஆச்சுன்னா ஸ்க்ரீன் ஷேரிங் ஏதாவது கட் ஆச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏஐக்குள்ளே புதுசாக நான் புதுசாக இருக்கேன், ஏஐ பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. நான் டெக்லேருந்து வருவாங்க, இல்லை டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் வருவாங்க. ஈவன் இப்போ ஆல்ரெடி இப்போ ஐடி கம்பெனியில் ஒரு 4-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க ஏஐக்குள்ளே வரதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க எப்படி வரதுன்னு. இப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து இந்த ஏஐ ஃப்ளூயன்சி கோர்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆந்த்ரோபிக் ஏஐ ஃப்ளூயன்சின்னு போட்டிங்கன்னா வரும். இதில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஏஐ ஃப்ளூயன்சி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கும். இது வந்து நான் டெக் பீப்புளும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாக புரியும். இதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்கன்னா இதுக்கடுத்து கிளாட் கோடு 101 ஒரு கோர்ஸ் இருக்கும். கிளாட் 101, சாரி கிளாட் கோடு இல்லை, கிளாட் 101. இது எல்லாமே ஃப்ரீ கோர்ஸ், அதுதான் ஹைலைட்டு. பெய்டாக மாற்றோன்னு தெரியல, இதெல்லாம் பற்றி ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதெல்லாம் படித்து முடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு இதை பற்றின ஐடியா வரும். ஆனால் இது படித்தா மட்டும் போதாது, இதை வச்சு என்ன பில்டு பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம லேர்னிங் இருக்குது. இப்போ வேறு யாராவது இதெல்லாம் கோர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த ஏஐக்கு? நான் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு லாங்ஷைனில் ஒரு கோர்ஸ் இருக்கும், ட்ரை பண்ணேன். வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதுலேயே கொஞ்சம் கேஸ் ட்ரை பண்ணுவேன், எம்சிபின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் ட்ரை பண்ணேன். இதில் எம்சிபி இருக்கும் பாருங்க, ஆந்த்ரோபிக் கோர்சஸ்ல தான் ஏகப்பட்ட கோர்ஸ் வச்சுருக்கான். அதாவது எம்சிபின்றது அவர் ரிலீஸ் பண்ண தானே, இவங்க ஆந்த்ரோபிக் ரிலீஸ் பண்ண தானே எம்சிபி. அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணனால அவங்க கோர்ஸ் பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். மற்ற யூடியூப் வீடியோ பார்க்குறப்போ இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இது வந்து ஃப்ரீ தான், சர்டிஃபிகேஷன்ஸும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஒரு கிஸ் மாதிரி வச்சு. ஸோ எம்சிபி ஆமாம், சர்டிஃபிகேட் ஃப்ரீ தான். ஓகே. ஸோ எம்சிபி இவங்க ரிலீஸ் பண்ணனால இவங்க கோர்ஸ் பார்த்து இவங்க சர்டிஃபிகேட்டே எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணும். பிகாஸ் கிளாட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சர்டிஃபிகேட் ஃப்ரம் கிளாட் இஸ் ஒர்த் தென் அதர். இந்த நீங்கள் ஹேக்கர் ரேங்க் மற்ற கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு யூடமி அதோட இது கொஞ்சம் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணும். அதுவும் இல்லாமல் இது ஃப்ரீ. அங்கே நீங்கள் காசு கட்டி கோர்ஸ் பார்க்குறீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க, நம்மளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மீன் பிகிற ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆக்சுவலாக எம்சிபி கோர்ஸ் இருக்குது, எம்சிபி இவங்க ரிலீஸ் பண்ணுறது தான். அப்புறம் வந்து இதுக்கு ஏஜென்ட் ஸ்கில்ஸ் நான் ட்ரை பண்ணேன், முழுசாக முடியல. இந்த ஏஜென்ட் ஸ்கில்ஸுமே இவங்க கொண்டாந்து தானே கிளாட் கோடில் அந்த ஏஜென்ட்டோட பிஹேவியரை அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஸ்கில்ஸ், அந்த விஷயம் இவங்க தான் கொண்டாந்தாங்க. ஸோ அதுக்கு இவங்க என்னென்ன கொண்டாந்துருக்காங்களோ அதுக்கு எல்லாமே இவங்க கோர்ஸ் வச்சுருக்காங்க. இதே மாதிரி லாங்ஷைன் ஒரு இருக்கும். லாங்ஷைன் அப்படின்றது ஏஜென்ட் பில்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரேம் ஒர்க்லாம் லாங்ஷைன் லேங்கராஃபில் வரும். அவங்களுமே கோர்ஸ் வச்சுருக்காங்க. அது ரொம்ப வேகாக இருக்கும், ரொம்ப ராவாக இருக்கும், ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் அது. ஸோ நான் படிக்கும் போதெல்லாம் அது தவிர வரது இல்லை, அது ஒன்று தான் இருந்தது. ஏன்னா லாங்ஷைன் வந்து அவன் ரிலீஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க்கு, அவன் ரிலீஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க்கு அவன் டாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தான். அதுதான் கோர்ஸ் ஆக்சுவலாக. அது இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆனால் நான் படிக்கும்போது அது இருந்தது, அது மட்டும் தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கடுத்து இப்போ கிளாட் இந்த இவங்கெல்லாம் ஆந்த்ரோபிக் கோர்ஸ் வந்துட்டாங்க. இதெல்லாம் இன்னும் ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இது வழியாக போனாங்கன்னா இன்னும் ஈஸியாக உள்ளே வரலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். ஜெமினி ஏபிஐ காஸ்ட். இப்போ ஏஜென்ட்லாம் பில்டு பண்ணுறோன்னா நம்ம வந்து ஏதாவது எல்எல்எம் ஏபிஐ தூக்கி போடுவோம்ல. பெரும்பாலும் இந்த ப்ரொஃபஷனலாக போகிறாங்க, ப்ரொடக்ஷன் கிரேடுக்கு போகிறாங்கன்னா ஜிபிடியோட போவாங்க. ஜிபிடி 4.0 மினி எடுத்து போவாங்க, 4.0 எடுத்து போவாங்க. இல்லைனா நம்ம ஃப்ரீயாக ஒரு ஏஜென்ட் பில்டு பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஜெமினியாக தான் இருக்கும். ஏன்னா இவனுக்கு வந்து லிமிட் அதிகம். ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் லைட்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் வந்து உங்களுக்கு 1000 ரெக்வஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஃப்ரீ. ஓகே, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, ரைட்டு. எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறானேன்னு பார்த்தா இவன் வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருப்பான் பாருங்க, டேட்டா யூஸ் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணிப்பாங்க. ஆமாம், நீங்கள் ஃப்ரீ ஏபிஐயில் கொடுக்குற ரெக்வஸ்ட்டு பூராத்தையுமே நீங்கள் என்ன ஏஜென்ட் வச்சு நீங்கள் ஏபிஐ வைக்க பண்ணாலுமே ஃப்ரீ இருந்தாலே அந்த டேட்டாவில் வர ரெக்வஸ்ட்டில் வர டேட்டாவை எடுத்துக்குவாங்க. அண்ணன் எடுத்துக்குவாரு ஃப்ரீயாக இருந்ததுன்னா. ஸோ அது ஒரு பிரச்சனை, டேட்டா லீக்கலாக வாய்ப்பு இருக்குது. அதனால் யாராவது ஏஜென்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரைவசி இஷ்யூவாக இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி தரீங்க, இல்லை வேறு நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஏஜென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஜெமினியில் பண்ணுறதுன்றது தவிர்த்துருங்க. சின்ன சின்ன பியூசிக்கு சும்மா பண்ணுறேன் அந்த மாதிரி இதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். லேர்னிங்க்கு ஓகே. ப்ரொடக்ஷன் கிரியேட் போகிற மாதிரி இருந்தால்
ஜிபிடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. ஜிபிடிக்கு எடுத்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக வேணும், எனக்கு ரொம்ப அட்வான்ஸாக வேணும்னா நீங்கள் வந்து ஆந்த்ரோபிக் போயிடலாம். ஏன்னா ஜிபிடி 4.1 இதே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ விஜய்லாம் ட்ரை பண்ணான், நான் தான் சொன்னான். நாங்கள் ஃபஸ்ட்டு போன வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம், இந்த நியூட்ரிஷன் ட்ராகர் ப்ராஜெக்ட். அதில் வந்து 4.1 4.0 தான் சரியான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது போகிறது பெட்டர். இதெல்லாம் பகீர் ஆயிடுச்சு க்ரீன் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம பண்ணுறது ஓகே, கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு அவங்க டேட்டா லீக் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ நாங்கள் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறப்போ நாங்கள் வந்து இப்போ கிளாட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்களோட ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா ஏஐ யூஸ் பண்ணுறோம். பட் ஹையே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிபிடி, கிளாடு, பெர்ப்ளெக்சிட்டி அண்ட் ஜெமினி. ஸோ பெர்ப்ளெக்சிட்டி இப்போ நார்மலாக வந்து மற்ற இது கம்பேர் பண்ணுறப்போ இப்போ ரெக்வஸ்ட் $0.5 எடுத்துச்சுன்னா பெர்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்களா அது வந்து அப்படியே டபுள் மடங்கு சார்ஜ் பண்ணணும். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெர்ப்ளெக்சிட்டி ரெஸ்பான்ஸும் கரெக்டாக வராது. ஸோ பெட்டராக இப்போ எங்கள் ப்ராடக்ட்ல வந்து எங்கள் ஜிபியோட கிளாடு தான் ஓரளவுக்கு வந்து ஆந்த்ரோபிக் தான் வந்து நல்லா எஃபிஷியண்டாக இருக்குது, காஸ்ட் வைஸ்லேயும் சரி ரிசல்ட் வைஸ்லேயும் சரி. ஆனால் உனக்கு சாட் ஜிபிடி கம்பேர் பண்ணும்போது இது காஸ்ட் அதிகம் தானே கிளாடு? ஆமாம், பட் அதுக்கேற்ற ரிசல்ட் உங்களுக்கு வருது. உங்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா நீங்களேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா, பட் நீங்கள் லாங் டேர்மில் மொத்தமாக ஒரு மேபி 1000 மேபி ஒரு 5000 10,000 ரெக்வஸ்ட் பர் டே அந்த லெவலுக்கு பார்த்து ஸ்கேல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் கிளாடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களேன் ஒரு 50 or 60 டிஃபரன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். பட் அந்த டிஃபரன்ஸுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா வரும். ஸோ நீங்கள் லார்ஜ் ஸ்கேல் பண்ண மாதிரி தான் கிளாட் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரைட். சொன்ன மாதிரி இந்த லேர்னிங்க்கு சொல்லணும்னா இந்த ஆந்த்ரோபிக் அகாடமி இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் காமிச்சிருப்பேன். அந்த ஆந்த்ரோபிக் அகாடமியில் 13 கோர்ஸ் என்னமோ இருக்கும், போட்டிருக்கேன் பாருங்க. 13க்கு மேலே கோர்ஸ் இருக்குது. இதையெல்லாம் கோத்ரூ பண்ணுறது மூலமாகவே இன்றைக்கி ஏஐயில் அப்டேட்டாக இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடலாம். இது ட்ரை பண்ணுறது பெட்டர். இன்கேஸ் நீங்கள் ஏஐ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக உள்ள வரீங்க அப்படின்னா. நான் என்னென்ன பேசணுன்றதால புக் மார்க்காக போட்டு வச்சிட்டேன் இந்த ட்விட்டரில். அடுத்தது நான் இருந்தாலும் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக ஒரு ஸ்பெயின்காரரு, பேர் வந்து வரல, வாயிலே நுழையில பேர் இருந்தாலும், இவங்க வந்து லிக்விட் ஏஐன்னு ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்க. வரட்டும், லோடிங் டிலே ஆகுது. நெட் பிரச்சனையா இல்லை லேப்டாப் பிரச்சனையா தெரியல. ஆக்சுவலாக அந்த ட்விட்டர் ஓப்பன் ஓகே கண்டினியூ பண்ணலாம், முடிச்சுட்டு பேசலாம். ஓகே. ஸோ இவர் வந்து எப்படி சொல்கிறது, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். லிக்விட் ஏஐன்னு ஒரு ஸ்டார்ட் அப், இவங்க ஒரு குரூப்பாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து வச்சுருக்காங்க. இவங்க பெரும்பாலும் லிக்விட் ஏஐ பொறுத்தவரை இது எஸ்எல்எம் கேட்டகரியில் வரும். இவங்க பெருசாக லார்ஜ் லாங்குவேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், இப்போ கிளாடு சாட் ஜிபிடினா உனக்கு எல்லாமே ஜென்ரலாக பேசும், எல்லா கேட்டகரியும் பேசும். இவங்க வந்து உனக்கு இந்த ஆடியோ இந்த மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எஸ்எல்எம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எஸ்எல்எம் எல்லாமே ஓப்பன் சோர்ஸாக விடுறாங்க. இந்த கம்பெனி வந்து இவர் ஸ்பெயின் பேஸ்டு, ஆனால் கம்பெனி எந்த ஊரும் தெரியல, யூரோப்பாக தான் இருக்கும். இவங்க பண்ணுறது பூராமே எஸ்எல்எம் சூப்பராக இருக்கும். டொமைன் ஃபோக்கஸ் பண்ணது, சைஸு கம்மி, நீங்கள் எடுத்து ஆஃப்லைன் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுவாங்க. இந்த ஆளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு உங்களால் அப்டேட்டாக இருக்க முடியும். நிறையா அவர் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் கூட வைக்கல. அதுக்கடுத்து அவங்க டீமுக்குள்ளே பண்ணுற ப்ராஜெக்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாரு. இப்போ இவங்க போஸ்ட் பண்ணுற எஸ்எல்எம்ஸ், இவங்க போஸ்ட் பண்ணுற விஷயத்தெல்லாம் நம்ம ஓரளவு கோத்ரூ பண்ணோம்னாலே நம்ம ஓரளவு கெயின் பண்ணிக்கலாம் நல்ல இவங்ககிட்ட இருந்து. சொன்ன மாதிரி ஏன்றது வந்து உங்களுக்கு இப்போ ஓப்பன் சோர்ஸ்லேருந்து தான் வளருது. எப்பயுமே டெக்னாலஜி ஒரு புதுசாக வந்துச்சுன்னா மேலே இருந்து வரும், கார்பரேட்லேருந்து வரும். நம்ம கம்பெனிஸ்ட்டை வந்து பே பண்ணி 5Gயில் வந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வந்து அதை கண்டுபிடிப்பாங்க, அதை மட்டும் நம்ம பே பண்ணி வாங்கிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அங்கேருந்து வளரும். இப்போ ஏன்றது முழுக்க ஓப்பன் சோர்ஸ்னு வளருது. நம்ம பீப்புள் இங்கே சைனா ஒரு பக்கம் பண்ணுறாங்க, யூஎஸ் ஒரு பக்கம், இங்கே யூரோப் நம்மளால ஒரு பக்கம். ஸோ இப்படி ஓப்பன் சோர்ஸ் வளர்கிறதுனால இது நம்ம அதிகப்படியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஓப்பன் சோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஒருத்தரை ட்ராக் பண்ணிக்கிங்க. அடுத்து ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இப்போ நார்மலா வந்து ஏஐ இல்லாம வேற ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எவல்யூஷனரி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் இந்த பில் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க அக்சஸ் வச்சுட்டு ஒண்ணு நம்ம கொஞ்சம் அக்சஸ் மட்டும் ஃப்ரீயா கொடுப்பாங்க, இல்ல அதுக்கு பே பண்ணி கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. பட் ஏஐங்கிறது இண்டஸ்ட்ரி மொத்தமா ரெவல்யூஷனைஸ் பண்ணுச்சு. ஐ மீன் ஏஐ இருந்தா லிட்டரலா எல்லாமே பண்ணலாம். அப்படிங்கிறப்போ ஏன் எல்லாம் வந்து ஏஐ ஓப்பன் சோர்ஸ் லான்ச் பண்றாங்க? ஆக்சுவலாக
ஒரு விஷயத்தை ஏன் ஓப்பன் சோர்ஸ் பண்ணுறான்னு யோசிக்கணும். கூகுள் இருக்காங்கல்ல, கூகுள் அப்படின்றவன் தான் இன்னைக்கு இருக்கிறதுலே ஓப்பன் சோர்ஸுக்கு அதிகப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு கார்பரேட் நான் நினைக்கிறேன். மற்றவங்க கூட பண்ணலாம். அவன் ஏன் பண்ணுறான்னா, நீங்கள் ஓப்பன் சோர்ஸில் ஒரு விஷயத்தை விடும்போது தான் யார் வேணால் எடுத்து பார்ப்பாங்க. யார் வேணால் என்ன புதுசாக இருக்கே, நல்லா இருக்கு, இது எடுத்து பார்ப்பாங்க. பூரா பயில அந்த கை வைக்கும்போது தான் அந்த விஷயம் வந்து டெவலப் ஆகும். அந்த விஷயம் புதுசாக இன்னோவேஷன் வரும். ஏதாவது பக் இருக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கூட்டமாக சேர்ந்து வேலை செய்யும்போது அந்த வேலை சீக்கிரமாக முடியும், ப்ரிசைஸாக முடியும். அந்த காரணத்துக்கு ஓப்பன் சோர்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. ஒரு நேற்று ஒரு ஃபன் ஆச்சு. கர்சர் தெரியும், கர்சர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கர்சர் பண்ணியிருப்பீங்க. என்னாச்சு, இந்த கர்சர்காரன் வந்து மற்ற மாடல் எடுத்து அவன் ஐடியில் கொடுத்துட்டு இருப்பான். பேப்பர் மாதிரி இப்போ கிளாடோட மாடல்ஸ், இந்த ஓப்பஸ், அப்புறம் சோனட்டு, சாட்ஜிபிடி, கோடெக்ஸ், இந்த மாதிரி மாடல்ஸ் எடுத்து அவன் ஐடிக்குள்ளே யூஸ் பண்ண கொடுத்துட்டு இருப்பான். நம்ம அந்த மாடல் செட் பண்ணி நம்ம கோட வச்சுக்கிட்டு இருப்போமா. என்ன பண்ணா, நான் என்னோட மாடல் இறக்குறேன்னு சொல்லிட்டு கம்போசர்னு பேர் வந்து கரெக்டாக இல்லை, கம்போசர்னு கம்போசர்னு ஒரு மாடல் ஃபர்ஸ்ட் பண்ணானுங்க. அப்புறம் இப்போ வந்து கம்போசர் 2 ரிலீஸ் பண்ணாங்க நேத்தா. என்ன சம்பவம் ஆச்சுன்னா, கம்போசர் 2 என்னன்னா, அந்த கிமின்னு ஒரு மாடல் இருக்கும், சைனீஸ் கம்பெனி, மூன் ஷாட் கம்பெனி பேரு. அவங்க ரிலீஸ் பண்ண மாடல் கிமி 2.5 நினைக்கிறேன். சரியான மாடல், ஓப்பன் சோர்ஸ். சைனீஸ்காரன் இந்த மாதிரி மேக்ஸிமம் எது பண்ணாலும் ஓப்பன் சோர்ஸ் விட்டுருவாங்க. என்ன ரிலீஸ் பண்ணுற மாடலை நம்ம எடுத்து ரன் பண்ணுறது நம்ம சிஸ்டம் தான் இருக்குது. இவனுங்க கஷ்டம் பண்ணியிருக்கானுங்க. கம்போசர் 2 அப்படின்றது வந்து இவங்க புதுசாக ரிலீஸ் பண்ண மாடல். அந்த கம்போசர் 2 வந்து எழுதுனா அந்த கிமி 2.5 ஃபைன் டியூன் வெர்ஷன் தான் கம்போசர் ரிலீஸ் பண்ணது. அதை அவங்க சொல்லலை. அவங்க ஓப்பன் சோர்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறது, அவங்க கமர்ஷியலாக அதை வச்சு மணி மேக் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா கிரெடிட் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி கிமிகிட்ட வந்து இந்த மாதிரி ஆமாப்பா நான் ஒரு மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க கர்சர் சைட்லேருந்து அந்த மாடல் லான்ச் அப்போ கிரெடிட் கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்கல. என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஓனாக கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டாங்க ஒரே வார்த்தையா. அதான் இது வந்து கர்சரோட சம்திங் அந்த ஒர்க்கிங் ஸ்டாஃப் நினைக்கிறேன், என்ன எதுன்னு தெரியல, என்ன ரோலுன்னு தெரியல, பட் சொல்லியிருப்பார் அவர். என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிமி சைட்லேருந்து இந்த மாதிரி பண்ணோனையும், சரி கர்சர் சைட்லேருந்து இந்த மாதிரி பண்ணோனையும் அந்த கிமிலேருந்து ஒரு இது போட்டாங்க. கீழே போட்டிருக்கானா இரு, அந்த ட்வீட்டில் இருக்கிற ஒரே சிரிப்பாக இருந்ததெல்லாம் பார்க்கும்போது. வின்சர்ஃப் வந்து கூகுள் வாங்கிட்டான். வாங்கிட்டு அது வின்சர்ஃப் வாங்கினதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டே கொண்டாந்தானுங்க. வின்சர்ஃப் வந்து இந்தியன் சிஓ மோகன் ஒரு பேர், அவர் தான் இது பண்ணாங்க. கூகுள் வாங்கி அதை டீப் மைண்ட் கூட நினைச்சு அதுக்கப்புறம் தான் இது கொண்டு வந்தாங்க, ஆண்ட்ராய்டு கொண்டு வந்தாங்க. இந்த ட்வீட்டை காணல, இங்கேயே வச்சுருந்தேன். நிமிஷம். சரி விடுங்க, அது காணோம். ஸோ ட்விட்டரில் இவ்வளோ தேர்றப்பதான் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறப்ப கிராக் ஏஐ, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிராக் வந்து எப்படின்னா லேட்டஸ்ட்டாக புதுசாக நிறைய விஷயம் வந்து அதுக்கு அப்டேட்டாக இருக்கும். மற்ற எல்லா மாடலுக்கும் அந்த நாலேஜ் கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பிஃபோராக இருக்கும். கிராக் வந்து கொஞ்சம் அதில் பக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளாட் வந்து கிளாட் கோடு, இப்போ சாட்ஜிபிடி ரீசெண்டாக கோடெக்ஸு, ஸோ ஜெமினியில் பார்த்தீங்க கூகுள் வந்து அவங்க ஜெமினி ஏஐ ஸ்டுடியோ, ஃபயர்பேஸ் ஸ்டுடியோ அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கப்போ இவங்க மட்டும் கிராக்கை தனியாக எக்ஸ்ஏஐ இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் வந்து அந்த கோடேட்டர் அந்த மாதிரி ட்ரை பண்ணல? இது வந்து இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அவங்க வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க? அது பில்ட் பண்ணிருக்காங்களா? இது எப்படின்னா 400 ரவுடி தான்டா நம்புங்கடா அந்த மாதிரி இது. இதுதான் நினைக்கிறேன். காலையில் இவங்க கிமி சைடில் போஸ்ட் போட்டிருக்காங்க, நீ கர்சருக்கு வந்து டேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எங்கள் மாடலில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் ஒரு ட்வீட் போட்டான் கிமி சைட்லேருந்து. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கம்போசர் மாடல் யூஸ் பண்ணும்போது அந்த ஏபிஐ ஏபிஐயில் வந்து கிமியோட அந்த இதுதான் போயிருக்கு, கிமியோட நேமில் உள்ள வந்திருக்கு. அதை வச்சு இங்கே ஸ்மெல் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே யூசர்ஸ்லாம். ஸோ இது கிமி தான் போகுது அப்படின்னு. அது வந்து கன்ஃபார்ம் பண்ணல. நேற்றுலேருந்து இதுவாக இருக்குமோ அது ஒரு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் காலையில் கிமியிலேருந்து போஸ்ட் போட்டாங்க, ஆமாம் இது கிமியை வச்சு தான் இங்கே ஃபைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சைனீஸ் மாடல் வந்து நம்ம யாருமே பெருசாக பேசுகிறது இல்லை. இந்த கிமி இருக்குது, அப்புறம் வந்து மினிமேக்ஸ் இருக்குது, மினிமேக்ஸ்க்கு அடுத்து இது இருக்குது, இன்னொன்று கொன்னு இருக்குது. கொன்னு தான் இருக்கிறதுலையே ஆஃப்லைன் மாடல்ஸில் ரொம்ப சூப்பரான மாடல் கொன்னு, இதெல்லாம் இருக்குது.
ஆனால் நம்மளும் எல்லாருமே ChatGPT இப்படியே போயிட்டுருக்கோம். ChatGPT இருக்குது, அப்புறம் இந்த கிளாடு ஓகே, நான் அது எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். இந்த சைனீஸ் மாடல்ஸ் பக்கம் நீ குவன் 27 பில்லியன் பேராமீட்டர் ஒரு மாடல் இருக்கும். குவன் 3.5 27 பின்னு ஒன்று. அதுக்கடுத்து குவன் 3.5 4B ஒரு மாடல் இருக்குது. இந்த குவன் 3.5 4Bயும் 9Bயும் எதுக்கு ஈக்குவல்னா இப்போ இருக்க ChatGPT 4Oக்கு ஈக்குவல். இதில் ரெண்டுமே ஈக்குவல் தான். என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா இந்த குவன் 4Bலாம் வந்து ஆஃப்லைனில் ரன் பண்ணலாம். எடுத்து இப்போ என்னோட மேக்கு 32 GB ரேம் இதில் ரன் பண்ணுவேன். இந்த குவன் 4B ரன் பண்ணேன், நல்லா இருந்தது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் ப்ராப்பராக ஓடிச்சு. இது வந்து ஆன்லைனில் ஓடுற ChatGPT 4Oக்கு நாலேஜ் ஈக்குவல், பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு அவங்க அஹேடாக போகிறாங்க சைனீஸில். நமக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பராக லைன்லேயே கிடைக்கிறது இல்லை அவங்க மாடல்ஸ் மேலே. அது ஒரு சின்ன ட்ராபேக். ஆனால் இன்னுமே அவங்களாம் இங்கே வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாட் இருக்குது, ChatGPT இருக்குது, என்ன இந்த கிராகோ எல்லாமே இருக்குது. எல்லாமே க்ளோஸ்டு வெயிட்ஸ், ஓப்பன் வெயிட்ஸும் கிடையாது. எல்லாமே க்ளோஸ் சோர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் கிடையாது எல்லாமே. இந்த ChatGPT வந்து அவங்க ஓப்பன் ஏஐயில் ஒரு மாடல் GPT OSS 120 பில்லியன் பேராமீட்டர்னு ஒரு மாடல். அந்த மாடல் வேஸ்ட்டு. அந்த மாடலை வந்து ஓப்பன் சோர்ஸாக பண்ணியிருந்தாங்க. அவன் சைடில் இருந்து ஓப்பன் சோர்ஸ் பண்ண ஒரே மாடல் தான். அதை தாண்டி நீங்கள் எந்த கம்பெனியுமே, எந்த ஏஐ கம்பெனி யூஎஸ் இருக்க வெஸ்ட் சைடு இருக்க எந்த ஏஐ கம்பெனியுமே ஓப்பன் சோர்ஸ் பண்ணது கிடையாது. மிஸ்ட்ரல்னு ஒன்று இருப்பான், கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். மிஸ்ட்ரல்னு ஒரு மாடல் சீரிஸ் வரும், அது ஓப்பன் சோர்ஸ் வெஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஆனால் சைனீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனீஸில் வந்து பூராமே ஓப்பன் சோர்ஸ் தான். மூன்ஷாட், கிமி, மினிமேக்ஸ், அலிபாபா, டீப்சீக்லாம் ஃபஸ்ட்டு இந்த ஆரம்ப கட்டத்தில் நல்லா பெருசாக இது பண்ணாங்க. அதெல்லாம் ஓப்பன் சோர்ஸ், எல்லாமே ஓப்பன் சோர்ஸ். ஆனால் என்ன, அவங்க ரிலீஸ் பண்ணுற மாடல் எடுத்து ரன் பண்ணுறது நம்மக்கிட்ட சிஸ்டம் தான் இருக்காது. அது ஒரு பிரச்சனை. ஸ்க்ரீன் ஷேரிங் போய் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எதனா கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2026. நீங்கள் பேசுங்க. அபினேஷ், ஐம் சந்தியா. ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா, இப்போ மாடல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, ஸோ கிராக்லாம் ஒரு 10 ரெக்வஸ்ட் தான் நம்மளுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க நம்ம எது சூஸ் பண்ணலாம்? மீன்ஸ் ஆட்டோஜென் அப்படிங்கறத நாங்க இப்போ ஜஸ்ட் இப்போ லேர்ன் பண்ணியிருக்கோம். லேங் செயின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் மல்டி ஏஜென்ட்ஸ் அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு வர மீன்ஸ் இட்ஸ் நாட் சப்போர்ட்டட் இன் லேங் செயின். அதுல பாத்தீங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்ல ஆட்டோஜென் அப்படிங்கிறது இருக்கு. அது வந்து நம்மளுக்கு மல்டி ஏஜென்ட்டாவும் இருக்கு, கான்வர்சேஷன் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் படிச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நான் ஸோ பார்த்தேன். ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? ஆட்டோஜென் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் எடுத்து ஸோ லாங்குவேஜோட இஃப் யூ கோ ஃபார் நம்ம ஆட்டோஜென் போனோம்னா ஃபார் பெட்டர். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம பிலோ மீன்ஸ் ஒரு ஏஜென்ட், சிங்கிள் ஏஜென்ட் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ வி கான்ட் மல்டி ஏஜென்ட் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ண முடியாது. லேங் கிராஃப் ஓகே தான், பட் அதுலயும் நம்மளுக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. க்ரூ ஏஐ போனோம்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு டிராக் அண்ட் ட்ராப் மாதிரி இருக்கும். ஸோ அதுலயும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஆட்டோஜென் இஸ் அ பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ ஏதோ ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கேன் யூ ஷேர்? டெஃபினட்டாக. இப்போ எனக்கு தெரிஞ்ச வர நான் ஆட்டோஜென் நான் ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ண எனக்கு ஐடியா இருந்திருக்கும், பட் யூஸ் கேஸ் பொறுத்து தான். இப்போ நமக்கு வந்து சில ப்ராஜெக்ட்லாம் வந்து நம்ம யூஸ் கேஸ் பொறுத்து உங்களுக்கு லேங் செயின்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகும், இல்லை லேங் கிராஃபில் ஆகும், இல்லைனா உங்களுக்கு வந்து ஆட்டோஜெனில் கூட ஆகும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் நாங்கள் பெருசாக யூஸ் பண்ணுறது லேங் கிராஃப் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் லேங் கிராஃபை தாண்டி உங்களுக்கு இன்னும் காம்ப்ளெக்ஸாக போகுது அப்படின்னா நாங்கள் ஃப்ரேம் ஒர்க்கே போக மாட்டோம். மேக்ஸிமம் ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் ஏஜென்ட் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே ஓகே ஃப்ரேம் ஒர்க் போடுறது. சொல்லுங்க. ஓகே, இன்னொரு டவுட் என்னன்னா டெவாப்ஸ் ஃபீல்ட். ஆக்சுவலி நான் டெவாப்ஸ்ல இருக்கேன். ஸோ அது டெவாப்ஸ் ஃபீல்ட் வந்து ஏஜென்ட்னால ரீப்ளேஸ் ஆகும். இப்போ எப்படி டெவலப்பருக்கு வந்து இப்போ ஜாப்லெஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களோ, ஸோ டெவாப்ஸ்க்கும் அந்த ஃபீல்டு வந்து போகுமா, இல்லை எப்படி அந்த ஏஜென்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகுமா, அவங்களுக்கு ஜாப்ஸ் எப்படி பெர்மனண்டா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர். ஒருத்தர் சொல்றாங்க ஸோ டெவாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது, ஒருத்தர் வந்து டெவாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணும் ஏஜென்ட்ஸ். ஸோ அப்படி ஏஜென்ட் மூலியமா பண்ணோம்னா நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கணும் நம்ம ஆன்டி கிராவிட்டியில? ஸோ நம்ம நார்மலா எப்படி நம்ம நார்மலா டெவலப்பர் நம்ம ஒரு நெக்ஸ்ட் டேஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றோமோ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து பண்ணுவோம். ஸோ இது டாக்கர் கிரியேட் பண்றது நம்ம கோடு வேணா கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா உள்ள போய் ஒரு ஏடபிள்யூஎஸ்ல ஒரு மேனுவலா நம்ம டெராஃபார்ம் கோடு வச்சு பண்ணுவோம். அந்த கோடெல்லாம் பண்ணலாம், பட் பேசிக்கா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தா தான் நம்ம போய் பண்ண முடியும். கரெக்ட். அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். கரெக்ட், நீங்கள் சொல்ல வந்தது வந்து கரெக்டான பாயிண்ட்டு. அதில் டெவாப்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. இதில்
ஃபியூச்சரில் நிறைய வாய்ப்பு இருக்கலாம். இப்போ ஏஐ வந்து நல்லா கோட் ஜென்ரேஷன் பண்ணுது, ஆனால் அடித்த கூட டிப்ளாய் பண்ணுறது இனிமேல் வந்து ஹியூமன்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு என்னமா அட்வான்ஸ்மெண்ட் வரும்னா, அந்த பைப் லைனுக்குள்ளே ஏஐ வரும். இப்போ கிளாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாடு கோ ஆத்தர் பண்ணுது. கிட்டப்லாம் நீங்கள் கிளாட் கோட் வச்சு கோட் அடிக்கிறீங்க ஆன்டி கிராவிட்டியில், இல்லை வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா அந்த கிளாடு வந்து உங்களுக்கு கோ ஆத்தர் பண்ணுது. பைப் லைனுக்குள்ளே கிளாடு வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணும், இல்லை அந்த டெஸ்டிங் பண்ணுவாங்க. இன்னும் எண்ட் டு எண்ட் பைப் லைனில் உங்களுக்கு அந்த ஏஐ வந்து முழுசாக வரல, ஆனால் வந்துடும் சீக்கிரம். ஃபியூச்சர்ல வந்துரும் மேபி. ஆமா. ஆனா ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏடபிள்யூஎஸ் ஆர் சம்திங். அது வந்து உங்களுக்கு எப்படின்னா, இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். எம்சிபின்னு ஒரு விஷயம் இருக்குது. எம்சிபி அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்மும் ஒரு டூலை வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன். நான் வந்து ஜீரா வச்சுருக்கேன்னு வச்சுக்கிங்களேன். என்னோட சாஃப்ட்வேர் எம்சிபி யூஸ்னா அந்த எம்சிபி யூஸ் பண்ணி மற்ற ஏஜென்ட்ஸ் கிளாடு இல்லை ஏஜென்ட்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புரியுது. நம்ம ஃளைட் எப்படி நம்ம ஒரு எம்சிபி வச்சிருந்தோம்னா ஃளைட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எப்படி புக் பண்ணுது, சோ அந்த மாதிரி சொல்ல வரீங்க. கரெக்ட். சோ ஓகே. அந்த மாதிரி AWS ஒரு எம்சிபி இருந்ததுன்னா இங்க இது ஆட்டோமேட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா அது வந்து ரிஸ்க் அதிகம். அதுல ரிஸ்க் அதிகம். ஏன்னா சர்வர் எல்லாமே பேக் எண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபுல்லாவே கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ வராதுன்னு சொல்ல முடியாது. மேபி உங்களுக்கு நியர் ஃபியூச்சரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் டூல்ஸ்னாலும் உங்களுக்கு என்ன செய்ய வந்துடும். இப்போ கியூபர்னெட்டிஸ் இருக்குது, டாக்கர் இருக்குன்னா அதுலேயே உங்களுக்கு ஏஐ உள்ளே கொண்டாந்து என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் பண்ணலாம்லாம் பார்த்து டூல்ஸ் மேபி அப்டேட் ஆகும். டூல்ஸ் அப்டேட் ஆகிறது தகுந்த மாதிரி நம்மளும் அதை கீப் அப் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த க்ரீம் லேயர்ல இருக்கலாம். ஓகே. இன்னொரு क्वेश्चन என்னன்னா, இப்போ எம்சிபி நம்ம எப்படி ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு எம்சிபி சர்வர் நம்ம கிரியேட் பண்ண கொடுக்குற அளவுக்கு நாம லேர்ன் பண்ணிட்டோம்னா, ஒரு கம்பெனில நாம ஒரு நிதி எடுத்து ஒரு எம்சிபி சர்வர் நாங்க எழுதி தரோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி மீன்ஸ் அதுல நம்ம போக முடியுமா? தாராளமாக போகலாங்க. எம்சிபி அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுமான்றது ஒரு கேள்வி. இப்போ எம்சிபி அப்படின்றது அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த கம்பெனியும் பெர்மிஷன் தரணும். இல்லைன்னா நம்ம எப்படி நம்ம அவங்களுக்கு எம்சிபி எழுதி மீன்ஸ் எம்சிபி அவங்க கொடுத்தாதானே நம்ம அவங்களோட வெப்சைட்ல போய் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு புக் பண்ண முடியும். மீன்ஸ் அமேசானே இருக்குன்னா அவங்க அமேசான் ஒரு எம்சிபி சர்வர் வச்சிருந்தா தானே நம்ம ஒரு ஏஜென்ட்ட பேசிட்டு நீங்க புக் பண்ணி கொடுனா அது அவங்க வந்து பெர்மிஷன் அவங்க தரணும்ல ஆக்சுவலி. ஓகே. இது ரெண்டு டெக்னிக்கலாகவும் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி பெர்மிஷன் அவங்க கொடுக்குறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே எம்சிபி தேவைப்படுமானா அதுவும் ஒரு கொஷின் இருக்குது. ஏபிஐ வழியாகவும் சில விஷயங்களை பண்ண முடியும். எம்சிபி எங்கே போகிறோம், நம்ம காம்ப்ளெக்ஸான சாஃப்ட்வேர் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எம்சிபி போகும். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேங்க. இல்லைங்க, பெர்ப்ளெக்சிட்டி வந்து அவரோட அந்த கம்பெனி ஃபவுண்டர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாப்புல ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நாங்கள் காமன் ப்ரோஸ்க்கு எல்லாமே நிறைய பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்கள் சாஃப்ட்வேர்ஸ்க்கு இப்போ வந்து எம்சிபி யூஸ் பண்ணுறது குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்ன காரணம்னா, எம்சிபி வச்சு ஒரு ஏஜென்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா கான்டெக்ஸ்ட் விண்டோ சீக்கிரமாக நிரம்பிடும். எம்சிபியே உங்களுக்கு மேக்ஸிமம் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கும். எம்சிபியை வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு அதிகமாக போச்சுன்னா அதுக்கு பிறகு ஏபிஐ கால் யூஸ் பண்ணலாம். நார்மல் ஏபிஐ கால், அந்த ஏபிஐ காலை விட எம்சிபி வந்து உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் அதிகமாக எடுத்துக்கும். அதனால உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. டோக்கன்ஸ் சொல்கிறீங்க, நிறைய டோக்கன்ஸ் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கிங்களேன். ஸோ தேவையான எம்சிபி மட்டும் வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆன்டி கிராவிட்டியில் கோட் பண்ணுறீங்க, விஎஸ் கோடில் பண்ணுறீங்கன்னா அந்த எம்சிபிக்குன்னே ஒரு பேஜ் இருக்கும். எம்சிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, எம்சிபி சர்வர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும். அங்கே போய் நம்ம என்னென்ன எம்சிபி நம்ம ஆக்டிவ் வச்சிருக்கோம், என்னென்ன ஆக்டிவ் வச்சுக்கல, என்னென்ன டர்ன் ஆஃப் பண்ணுறோம் இருக்கும். அது எல்லாத்தையுமே ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் வந்து டக்குன்னு நிரம்பிடும். உங்களால் வந்து ஒரு சேட்டை ப்ராப்பராக ப்ராம்ப்டை கொடுத்து வேலை வாங்க முடியாது ஒரு ஏஜென்ட்டை. ஸோ அந்த ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ வி ஷுட் கீப் த எம்சிபி சர்வர்ஸ் கவுண்ட் மினிமம் வச்சுக்கணும். அதை ஓகே ஓகே அபினேஷ். ஓகே, ஐ ஹோப் வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கு? ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இந்த கான்வர்சேஷன்ல இருந்து ஆக்சுவலி இப்போ நான் ஒரு கிட்ட பேசினேன். அவங்க வந்து ஏஐல ரொம்ப நாளா இருக்காங்க. பட் நான் வந்து ஆட்டோஜன் படிக்கலாமா அப்படிங்க உங்களுக்கு இருக்க கொஸ்டின் மாதிரி அவங்கள்ட்ட கேட்டேன். இல்ல இன்னும் 2 இயர்ஸ்ல மட்டும்தான் இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எட்ஜ் ஏஐன்னு ஒண்ணு இருக்கு, ஸோ அதுதான் வந்து ரூல் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கரெக்ட். இப்போ இந்த ஆட்டோஜன் லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டூல்ஸ்னு வச்சுக்கலாம். ஏஜென்ட்டை பண்ணுறதுக்கான டூல்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கூட சொல்லலாம். இப்போதைக்கு இருக்குது. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு இருக்கலாம், 3 வருஷத்துக்கு கூட இருக்கலாம், மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இருக்க தான் போகிறோம். ஏஐ வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு விஷயம் இருக்கும்,
நாளைக்கு அது இருக்குமான்னு தெரியாது. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வெடிஞ்சா ஒரு அப்டேட் வருது. ஸோ இந்த ஏஜிஏ அப்படின்றது வந்து வந்துருச்சு, வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வரல. ஸோ ஏஜிஏ அப்படின்றது ஏஐ தாண்டி இருக்க விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த கான்சியஸ்னு விஷயம் இருக்குது. அந்த கான்சியஸ் அப்படின்றது அப்படிங்கிறது ஏஜிஐங்கிறது ஒண்ணுங்களா? இல்லைங்க. எட்ஜ்ஏ அப்படின்னா எட்ஜ்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எட்ஜ் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. எட்ஜ் டிவைசஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலு, அப்புறம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர், ஸ்மார்ட் வாட்ச்சு, டிவி, இதெல்லாமே வந்து எட்ஜுக்குள்ளே வரும், எட்ஜ் டிவைஸில் வரும். இந்த எட்ஜ் டிவைசஸில் உங்களுக்கு ஓடக்கூடிய ஏஐ எட்ஜ் டிவைஸ்னு சொல்லுவாங்க. சாரி, எட்ஜ் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. சொல்லணும்னா அந்த காரு, அப்புறம் பஸ்ஸஸ், இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்குள்ள ஏஐ கொண்டு வர முடியும். அந்த மாதிரி கொண்டு வர விஷயம், அந்த மாதிரி அங்கே இயங்குற ஏஐயை வந்து எட்ஜ் ஏஐன்னு சொல்லலாம். அது இன்னும் ரிசர்ச் பண்ணப்படாத ஒரு ஃபீல்டு. அதெல்லாம் இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்குது. நம்ம எப்படி பார்க்குறோம், இன்னுமே நம்ம சாஃப்ட்வேர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏஐ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ஏஐ, எட்ஜ் ஏஐ, அப்புறம் இந்த ஏஐயில் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இங்கெல்லாமே அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, கிரே ஏரியா, அந்த பக்கம் இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. ஸோ அப்படிலாம் யோசிச்சோன்னா இன்னும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ ஓப்பன் கிளா யூஸ் பண்ணியிருப்பீங்க. யாரெல்லாம் ஓப்பன் கிளா யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஓப்பன் கிளா, கிளவுட் பாட், மால்ட் பாட்லாம் இருக்கும்ல. எனிபடி ட்ரைடு? கிளவுட் கோட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளவுட் கோட். ஆனால் ஓப்பன் கிளா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புதுசில் யூஸ் பண்ண ஒரு டூல் நல்லா ஹிட் ஆகி கடைசி வந்து ஓப்பன் ஏஐ அதை வாங்கிட்டாங்க. ஓப்பன் ஏஐ, ஆமாம் 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 ஆமாம். ஸோ அது ஒர்க் அவுட் பண்ணதான். என்ன மேட்டர்னா, நீங்கள் ஓப்பன் கிளாலாம் வரதுக்கு முன்னாடி வர நீங்கள் ஏஐட்ட வந்து வேலை கொடுக்குறீங்கன்னா அது வந்து ப்ராம்ப்ட் பேஸ்டாக இருக்கும். ஒரு ப்ராம்ப்டை கொடுப்பீங்க, ட்ரிகர் ஆகும், வேலையை செஞ்சிடும், ஆஃப் ஆகிடும். ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி இருக்கும் அது. இப்போ இந்த ஓப்பன் கிளா வந்ததுக்கப்புறம் தான் ஹைலி ஆட்டோனமஸாக மாறிச்சு. ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அவுட்புட் வர வரைக்கும் தான் அந்த ஏஜென்ட் லூப் வந்து அலைவாக இருக்கும். அது வேலை முடிஞ்சதுன்னா ஏஜென்ட் ஆஃப் ஆகிடும். அந்த ஏஐ அந்த ஒர்க் ஃப்ளோவே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆகிடும். அந்த மெமரி கட் ஆஃப் ஆகாமல் பொசிஷன் இருக்கணும். அந்த ஏஜென்ட் வந்து எப்பயுமே அலைவாக இருக்கணுன்றது தான் இந்த ஓப்பன் கிளாவோட கான்செப்ட். ஸோ இது ஐடியாலஜிக்கலி உங்களுக்கு ஒரு ஸ்டெப் ஆகிடும் ஏஐயில். இந்த ஓப்பன் கிளாக்கு எடுத்து ஏகப்பட்டது இருந்துச்சு. பிக்கோ கிளா, ஜீரோ கிளா, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ இந்த ஓப்பன் கிளா பேஸ் பண்ணி வர ஏஜென்ட்ல எடுத்து பாருங்கள். அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த கான்செப்ட் புரியும். டெக்னிக்கலாக சிம்பிள் தான். டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு சின்ன சேட் பாட்னு வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் அதோட கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. இது ஃபஸ்ட்டு ஒர்க் ஃப்ளோ மாதிரி இருந்த ஏஐயை இவங்க அந்த மெமரி லாங்லிவாக மெமரி கொண்டு வந்தது இந்த ஓப்பன் கிளாவாக கொண்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்குது. இது யூஸ் கேஸ் தெரில, அந்த டெக்னாலஜி கையில் இருக்குது. ஆனால் அது எங்கே போய் யூஸ் பண்ணுறதுன்றது யாருக்குமே எப்படி சொல்கிறது, அது கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. சில இந்த ஓப்பன் கிளா வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுருக்காங்க. சில பேர் வந்து ஓப்பன் கிளா வச்சு இன்னும் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது, யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன், லிங்க்டின் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ட்ரை பண்ணுறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஓப்பன் கிளா வச்சு. பிக்கோ கிளான்னு ஒரு இருக்குது. பிக்கோ கிளா அப்படின்றது வந்து உங்களுக்கு 10 MB நம்ம சைஸ் இருக்குது. ஓப்பன் கிளா அப்படின்றது ரன் ஆகணும்னா ஒரு 1 GB 2 GB டீசென்ட் ரேம் வேணும். பிக்கோ கிளான்னு ஒன்று இருக்குது. இந்த ஓப்பன் கிளாவோட 4க்கு மினிமைஸ்டு வெர்ஷன். இது வந்து ரஸ்ட்லேயோ சீலியோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நான் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கல, நான் கேள்விப்பட்டேன். இந்த பிக்கோ கிளா வந்து உங்களுக்கு எட்ஜில் ஒர்க் ஆகும். நோட் MCU, ஆர்டினோ, ராஸ்பெரி பை, இந்த மாதிரி மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ் பண்ண டிவைஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த பிக்கோ கிளா ஒர்க் ஆகும். இது வந்து ஏஜென்ட் பிஹேவியர் அங்கே எனேபிள் பண்ணுறது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இன்னும் இப்போ எவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதில் எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி ஏஜிஐன்னு விஷயம் இருக்குது. ஃபுல் ஃபார்ம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஏஜிஐயில் தான் போய் முடியுதெல்லாம். ஆனால் ஏஜிஐ வந்து இப்போ இன்னும் வரலை. வந்துடுச்சுன்னா அதுக்கு வந்து கான்சியஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இருக்க ஏஐக்கு வந்து கான்சியஸ் இருக்காது. நீங்கள் கிளாடுக்கிட்டயோ சாட்ஜிபிட்டியோ போய் கேட்டிங்கன்னா உனக்கு டியூ ஹேவ் கான்சியஸ்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லும். கான்சியஸ்னால் அது ஹியூமன்ஸ் மட்டுமே இருக்கிற விஷயம். லிவிங் பீயிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஐக்கு வந்து கான்சியஸ் வரல. அது வந்துடுச்சுன்னா அது நம்ம ஏஜிஐ நம்ம சொல்லலாம். அதை கான்சியஸ் மட்டும் இல்லை, நிறையா விஷயங்கள், எமோஷன், பிஹேவியர், ஹியூமன் மாதிரி பிஹேவியர் பண்ணுறது எல்லாமே வந்து ஏஜிஐயில் வரும். இன்னுமே ஏஐன்றது உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குன்னா, ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் மேட்சிங் தான். அது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தெரியும் உங்களுக்கு. விஜயில் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணி பார்ப்பல. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இன்னைக்கு கூட அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த 1 2 3 அப்படின்னா 3 எடுத்து 4 5 6 இந்த மாதிரி அது லேர்ன் பண்ணதை வச்சு சீக்வன்ஸை கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் வந்த பெரிய பெரிய மாடல்ஸ் தான் வந்து இப்போ எல்லாம் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இருக்குது. அது வந்து நீங்கள் அண்டர் த ஹுட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய அளவில் அட்டென்ஷன் பேஸ் பண்ணி
பேட்டர்ன் மேட்சிங் பண்ணுது, சீக்வன்ஸ் அடுத்தடுத்த டோக்கன் ப்ரிடிக்ட் பண்ணுது. இப்படி தான் போயிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹியூமன் பிஹேவியர் மிமிக் பண்ணுற அளவுக்கு இன்னும் வளரலை. ஆனால் ஏஜிஐ வந்துருச்சுன்னா இது வந்து அங்கே அச்சீவ் ஆகிரும். சொன்ன மாதிரி இப்போ இந்த 2030 இந்த லெவலில் அது வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எப்படி போகும்னு தெரியல. சீக்கிரமோட வரலாம். ஹலோ அபினேஷ். எஸ் கமான் ப்ரோ. இப்போ ஓப்பன் கிளா போகும்போது நம்ம என்ன மாதிரி செக்யூரிட்டி ரூல்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? கரெக்ட். இந்த விஷயம் நான் மறந்துட்டேன். நல்ல பாயிண்ட்டு. ஏன்னா ஓப்பன் கிளான்றது வந்து ரொம்ப ஆட்டோனமஸ். இப்போ லேங்க்ஷின்னு ஒரு விஷயம் பார்த்தோம்ல, லேங்க்ஷின் எப்படி ஃப்ரேம் ஒர்க்கு சூப்பரான ஃப்ரேம் ஒர்க்கு. ஆனால் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா அது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கம்மியாக இருக்கும். அந்த ஏஜென்ட்டை வந்து ப்ராப்பராக ஆக்சஸ் கண்ட்ரோலாக இருக்காது. அதே மாதிரி ஓப்பன் கிளாவுமே இது நம்ம எடுத்து போட்டு நம்ம லோக்கல் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ சர்வர்லையோ ரன் பண்ணிடலாம். ஆனால் இது ப்ராப்பராக செக்யூரிட்டி செட் பண்ணி ரன் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கும். இதுவே எல்லா வேலையும் பண்ணிடும். இந்த இந்த எந்திரன் படத்தில் டிவியை போட்டு சொல்லி டிவி கீழே ஓடல அந்த மாதிரி இது. ஸோ ப்ராப்பராக செக்யூரிட்டி செட் பண்ணி சாண்ட் பாக்ஸிங் இருக்கும். சாண்ட் பாக்ஸிங்லாம் ப்ராப்பராக செட் பண்ணணும். சாண்ட் பாக்ஸிங்னா குறிப்பிட்ட ஆக்சஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம புதுசாக ஒரு யூசர் க்ரியேட் பண்ணி அந்த யூசருக்கு பர்மிஷன்லாம் கொடுத்து அந்த யூசர்லேருந்து ஓப்பனில் ஆட் பண்ணி அப்படி தான் ப்ராப்பராக செட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறது பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னு பிரச்சனை இல்லை. அது ஒரு பெர்ஸ்டண்ட்டாக ரொம்ப நாளைக்கு ஓடுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பேக் அண்ட் ஆப் மாதிரி ஓடுது. அப்படி ஓடுதுன்னா ப்ராப்பராக சாண்ட் பாக்ஸிங்லாம் கொடுத்து செட் பண்ணணும். அது வந்து நம்மளால் பண்ணுறது இல்லை. அது பண்ணாமல் நிறைய பேர் டேரெக்டாக அவங்க லேப்டாப்பில் ரன் பண்ணி இன்டர்நெட்டில் அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் ஏகப்பட்டதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக சாண்ட் பாக்ஸில் ஒரு விஎம்ல ரன் பண்ணுங்கள். இல்லை டாக்கரில் கூட பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி நினைக்கிறேன். அதுக்குள்ளே போய் ரன் பண்ணால் பெட்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் நம்ம ஒரு ஐடியா பண்ணவங்கள ப்ரோ, அந்த ஏஜென்ட் ஓஎஸ்ங்கிறது. ஸோ அது இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுது. எங்கடா ஒன்று ஐடியா பண்ணணும் எடுத்துட்டீங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து அபியான ஒரு ஐடியா கொடுத்தாரு. எப்படின்னா ஒரு ஏஜென்ட் ஓஎஸ்னு ஒரு ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து ஸ்டேட் ஹார்ட்வேர் இன்டராக்ட் பண்ணுறக்காக. ஸோ அது வந்து பாதி நிற்குது. ஸோ அது வைப் கோட தான் பண்ணிருக்கேன். மேபி சூன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லான்ச்சுக்கு. ஸோ ஒன்று இருக்குது வைப் கன்பன். இதை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. ஸோ அந்த வைப் கன்பனுங்கிறது என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கிட்ட மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் டாஸ்க்கும் இருக்கு. ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு டாஸ்க் அசைன் வெயிட் நான் வெப்சைட்டை காட்டுறேன். இப்போ இருக்க ஏஜென்ட்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், இப்போ நீங்கள் மொத்தமாக டாஸ்க் டம்ப் பண்ணீங்கன்னா 1 by 1 தான் பண்ணணும். ஸோ அந்த வைப் கன்பன் வந்து ஜஸ்ட் இது மாதிரி தான். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ இதுதான் ஒரு வெப்சைட். இவங்க கோர் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டாஸ்க்கை மல்டிபிள் ஏஜென்ட் கொடுத்துருவீங்க. ஒரு டூ லிஸ்ட் மாதிரி போட்டு இந்த இவனுக்கு இந்த வேலை அசைன் பண்ணிட்டீங்களா வைங்களேன், அதை அந்த வேலையை எடுத்து பண்ணிக்கும். ஸோ அதுதான் இந்த டூல். இஃப் மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இது உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இது எப்படி ஜீராக்குள்ள இன்டகிரேட் பண்ணிக்கிற மாதிரியா? உங்களுக்கு அந்த கிளார்க் கோட யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெர்மினல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு லோக்கல் ஹோஸ்ட்டை ரன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அது. நைஸ். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியும். ஸோ இப்போ எல்எல்எம் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸான விஷயம் அப்படின்னு வச்சுருக்காங்க. பட் இது எப்போ காம்ப்ளெக்ஸ் ஆகும்னா, டேட்டா செட் வந்து நீங்களே கிரியேட் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறப்போ. பட் அந்த வேலை வந்து நமக்கு வந்து நிறைய சிம்பிளாக இருக்கும். ஹக்கிங் ஃபேஸ். ஸோ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே இது இப்போ ஆப்புக்கு பிளே ஸ்டோர் இருக்க மாதிரி ஏஐ மாடல் இப்போதைக்கு ஹக்கிங் ஃபேஸ் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏஐ மாடல்ஸு, டேட்டா செட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸாக இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே நம்ம ட்ரெயின் பண்ணி கூட நம்ம மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது வந்து ப்ராசஸ் ஈஸி பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு எல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லை ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண அவசியம் இல்லை. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ண மாடல்லாம் காமிச்சிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பலாம் பண்ணல. ஜஸ்ட் வந்து 2 மாடலு, அப்புறம் ஸ்பேசஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பேசஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா வைங்களேன், உங்கள் கோட் வந்து எனக்கு வந்து ஓப்பன் சோர்ஸாக லான்ச் பண்ண வேண்டாம். பட் பார்த்தீங்கன்னா என் கோட் வந்து யாராவது வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஸ்பேசஸ். இங்கே போனீங்கன்னா வைங்களேன், இங்கே ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு எதுவும் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. டக்குனு முடிகிற மாதிரி பார்த்தோம்னா யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரீ அன்லிமிட்டெட் விஓ 3.
ஸோ ஸ்பேசஸ் என்னன்னா அவங்க மாடலில் வந்து உங்களுக்கு கோட் ஓப்பனாக தெரியாது, பட் நீங்கள் மாடல் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதான் ஸ்பேசஸ். ஸோ வீட்டு ப்ளே பண்ணுவீங்க. இப்போ ரன் ஆகுனா இப்போ மாடல் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களேன், அது வந்து ஆஃப் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கு ரன் ஆகி அப்புறம் தான் வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து 2 டேட்டா செட்டு, ஒரு மாடலு, அப்புறம் 2 ஸ்பேசஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் லான்ச் பண்ணுறேன் அப்படிங்களே, இதில் யார் யூஸ் பண்ணாங்க லான்ச் பண்ணி இது பாருங்க. ஸோ 15 days முன்னாடி தான் வந்து நான் லான்ச் பண்ணேன். கிட்டத்தட்ட 47 ஓனர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆர்டினோங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரு. அதோட டேட்டா வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது கோட் வர மாதிரி சின்ன டேட்டா செட் தான். ஜஸ்ட் வந்து மேபி ஒரு 1500 தான் டேட்டாஸ் தான் இருக்குது. அதை தான் பண்ணியிருந்தேன் 47 onwards. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகவத்கீதா லைஃப் அட்டேஸ்னா பகவத்கீதாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 700 கோட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா பகவத்கீதாவில் எடுத்து ஆன்சர் பண்ணணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மட்மேகால் வந்து ஒரு ஆப் பண்ணியிருக்கோம் தோகை அப்படின்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புராணங்கள் எடுத்து சொல்லும், இது வந்து பகவத்கீதை எடுத்து சொல்லும். ஸோ இதை நான் இப்போ 2 மாடல். இந்த தேசி ஃபேமிலி ரோஸ்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஃபன்காக ஒரு 2 hours பண்ணது தான். என்ன பார்த்தீங்கன்னா வைங்களேன், இப்போ நம்ம எதாவது கேட்டோம்னா அது ஃபன்னாக பதில் சொல்லும். உங்கள் ஃபேமிலி சொல்லுவாங்களே, இப்போ வந்து இப்போ எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன், நான் வந்து வேல்யூ யூடியூபர் ஆக போகிறேன், அதுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாடல். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து அதில் நிறைய பண்ணலாம் ஐடியாஸ் வச்சிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பண்ணோம். பட் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எங்களை தமிழ் எல்எம்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிறேன், இது வந்து மட்மேகால் ஆர்கனைசேஷன். ஸோ நீங்கள் வந்து குரூப்பாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஹக்கிங் ஃபேஸில் வரப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிக்கலாம். சுனில், ஒரே ஒரு டவுட். இப்போ வந்து அந்த டேட்டா செட்னா எப்படி நம்ம இந்த மாடலா ஜஸ்ட் பிக்கல் ஃபைலா எடுத்து நம்ம பண்ணுமா, இல்ல எந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணீங்க இந்த மாடல் ஃபைலா? இப்போ டேட்டா செட் இருக்கு, நம்ம பிக்கல் ஃபைலா எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாடல் ஃபைல் கிடைக்கும். ஸோ அந்த மாடல் ஃபைல் வச்சு இது கொண்டு வரணுமா, இல்ல என்ன? இல்ல இங்க ஹக்கிங் ஃபேஸ் வரப்போ மோஸ்ட் ஆஃப் டேட்டா செட் பார்த்தீங்கன்னா வந்து ஜேசன் எல்னு ஒன்று இருக்குது. ஜேசன் எல்லுங்கிறது என்னன்னா, ஜேசன்லேயே பார்த்தீங்கன்னா நான் நிறைய டேட்டாஸ் வந்துருந்துச்சுன்னா ஜேசன் எல்லுங்கிற ஃபார்மேட்டில் இங்கே வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஜேசன் தான் இருக்கும், அதை எடுத்து நம்ம பண்ணிக்கணும். ஓகே. பட் நார்மலா நம்ம ஏஎம்எல்ல யூஸ் பண்ற மாதிரி இல்லாம இது வேற மாதிரி ப்ரொசீஜர்ஸ். ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க அந்த ஃப்ளோ. ஆக்சுவலி ஒரு ஃபார்மேட் இருக்கு. இப்போ நீங்கள் எல்எல்எம், அதாவது நார்மலாக ஏஐ மாடல் ட்ரைன் பண்ணுறது வேறு, டென்சர் ஃப்ளோஸ் மாடல் பண்ணுவோம், CNN பண்ணுற மாடல் அது வேறு, எல்லா ஸ்டீமில் பண்ணுறது வேறு. எல்எல்எம் பார்த்தீங்கன்னா எல்எல்எம் ட்ரைன் பண்ணுறதுக்கு இவங்க டேட்டா செட் ஃபார்மேட் வச்சுருக்காங்க. ஓப்பன் ஏஐ ஃபார்மேட் ஃபார்மேட் இருக்குது. சேட் பேஸ்டு டேட்டா செட்டாக இருக்கும், ஒரு சேட் பேஸ்டாக இருக்கும். யூசரு ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு ரோலாக வரும். அந்த மாதிரி ஓப்பன் ஏஐ ஃபார்மேட் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் ட்ரைன் அந்த ஃபார்மேட் தான் பண்ணணுன்ற மாதிரி ஸ்டாண்டர்ட் எடுப்பேன். அதை வச்சு தான் இப்போ எல்எல்எம் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்தது. ஸோ அந்த ஃபார்மேட் ஜேசனில் வரும் இப்போ. ஓகே. முன்னே அதாவது இந்த 2-3 years முன்னாடி வந்து அந்த ஃபார்மேட் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ எல்லாரும் சேர்த்து ஒரே ஃபார்மேட்லேயே பண்ணலாமே. இப்போ சுனில் போடுறாரு, அதை நான் எடுத்து யூஸ் பண்ணணும்னா அவர் போடுறது ஓப்பன் ஏஐ ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நான் எல்லாம் வந்து என்னோட பார்ட்ஸ், என்னோட டோக்கனைஸ் எல்லாம் அதுக்கு செட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஓப்பன் ஏஐ ஃபார்மேட்டில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணான்னு தெரியல, நான் மோஸ்ட் ஆஃப் இது ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்னொன்று இருக்குது, அவங்க ChatGPT கஸ்டமைஸ் பண்ண முடியும். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் பேர் தெரிஞ்சு நினைக்கிறேன், இது மோஸ்ட் ஆஃப் காமனாக தான் இருக்க விஷயம். யாராவது ChatGPT கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? இதுவரை செய்தது போல் ஞாபகம் இல்லை. ஓகே. ஸோ ChatGPT நீங்கள் பண்ணல தானே? நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ChatGPT ஓப்பன் பண்ணுங்களேன், நம்ம சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணலாம். என்னோட தானே வேற யாராவது சொல்லுங்க. ஓகே. ஸோ வேற யாராவது பண்ணுறீங்களா? மனோஜ் ஜாயின்டு பை ஃபோனா லேப்டாப்பா? லேப்டாப் தான் வரேன். சூப்பர் மனோஜ், கமான். சரி, அது வரட்டும், பொறுமையாக ஷேர் பண்ணட்டும். ஒரே நோ ஹரி. சார் இது வந்து ஒன் ஆஃப் த உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். இதை வந்து நீங்களே பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ChatGPT-க்குள்ள நீங்கள் வந்து உங்களோட ஓன் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த அவேர்னஸ் இருக்கா? ட்ரை பண்ணிக்கிங்களா? ஷேர் பண்ணிட்டாப்ல. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்களேன். ரொம்ப சிம்பிளா இல்லாம ஓரளவுக்கு மிடில் லெவல்ல.
வாட் இஸ் அட்டென்ஷன் மேட்ரிக்ஸ்? இமேஜ் ஜெனரேஷன் மாதிரி வேண்டாம், டெக்ஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா இமேஜ் ஜெனரேஷன் டைம் ஆகும். நம்ம டெக்ஸ்ட்டாக போட்டோம்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கிளியராக வரும். எப்படி இமேஜ் ஜெனரேஷன் அப்போ எல்லாம் ஒரே இதாக பண்ணும். ஹூ இஸ் சுனில் டிகேன்னு கேளுங்க. அப்படி கூட கேளுங்க. அந்த நீங்கள் டைப் பண்ணுறதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இந்த இதில் சேட் பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ தட் நானும் அப்படியே அதே போட்டு பார்க்குறேன். லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சிஆர்எம் பில்டு பிளான். இப்போ இது வர ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுங்களா? இல்ல அந்த நீங்க போட்ட மெசேஜ் இந்த லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சிஆர்எம் பில் பிளான் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸ் டைம் பார்க்கலாமே வாங்க, ஃபுல்லா டைம் படிச்சு பார்ப்போம். டிஃபைன் கிளியர் கோல்ஸ், ஹோ வில் யூஸ் இட், கோர் மாடியூல்ஸ் இன் சிஆர்எம். ஸோ இது ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு. ஃபுல்லா படிச்சு பார்க்கலாம். இது நீங்க இந்த ரெஸ்பான்ஸ் சாட்டிஸ்ஃபை இருக்கீங்களா? என்ன மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, இன்னும் நம்ம டீட்டெயில் ப்ராம்ப்டா கொடுக்கல, நம்ம ஜஸ்ட் டீட்டெயிலாக கொடுத்தாதான் நமக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னு தெரியும். இது ஜஸ்ட் வந்து இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நமக்கு வந்து அக்யூரேட் என்ன வேணும்னே நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இதே ப்ராம்ப்டா கொடுங்க, நான் என்னோட சேஜிபிள் கொடுக்குறேன், என்ன சொல்லணும் பார்க்கலாம். ஓகே, ஓகே, நீங்க ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது கஸ்டமைஸ் பண்ணிருக்கிறதா? அப்ஜெக்டிவ் சிஸ்டம் டு மேனேஜ் லீட்ஸ் பாலிசிஸ். ஏதாவது ஃப்ளட்டர் சொல்லணும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளட்டர் தெரியும், அதனால ஃப்ளட்டர்னு வருது. பட் இந்த இது பாருங்க, அப்ஜெக்டிவ், கோர் ஆர்கிடெக்சர், யூசர் ரோல்ஸ், கோர் மாடியூல்ஸ், ப்ரீமியம் ஏஜென்ட், கமிஷன், அந்த பாருங்க எமோஜிஸ் வந்து எங்கேயுமே உங்களுக்கு வராது, எம் டேஷஸும் எங்கேயும் வராது. ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் வருதுன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் சேட்ஜிபிட் ஐடியா இது டெவலப் ஐடியா இருந்தால் அதை பில்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் சேட்ஜிபிட் யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஐடியா டம்ப் பண்ணாலும் அதை எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மோஸ்ட் ஆஃப் யூஸ் கேஸ் சேட்ஜிபிட் எதுக்கு யூஸ் பண்ணீங்களோ நீங்கள் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மூலையில் உங்களோட நேம் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். ஸோ செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்சனலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்தீங்கன்னா இந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக போகிறனாலும் போட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணணும், இங்கே சேட்ஜிபிடி நீங்கள் உங்கள் சேட்ஜிபிடிக்கு என்ன வேலை, என்ன ரோல், டெவலப்பரா, டிசைனரா, அப்படி போட்டுக்கலாம். நீங்கள் மோஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவீங்க அதை போட்டுக்கலாம். சேவ்டு மெமரி, சேட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து நான் எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் தான் எடுத்தேன். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெஸ்பான்ஸ் செட் ஆகல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஏஜென்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இருங்க அதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ சேட்ஜிபிட்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் குள்ள பார்த்தீங்கன்னா வைங்களேன், நான் ஒரு ஏஜென்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்காக இப்போ இதுட்டே கேட்போம், ஐ நீட் டு கஸ்டமைஸ் மை ChatGPT இதுக்கு to be more specific about the output and make real world searches don't hallucinate. நான் இவ்வளோதான் கொடுப்பேன். இது வந்து ஃபுல்லாக ப்ராம்ப்டாக கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபைனான்ஸு, இந்த ரைட்டிங் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். எப்படின்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட்டு ப்ராம்ப்டை எடுத்துப்பேன், அடுத்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிப்பேன், ஒன்றுக்கு ஒரு ரோல் வச்சிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ப்ராம்ப்ட்டுக்குன்னா இந்த ப்ராம்ப்ட், ஃபைனான்ஸ்னா ஃபைனான்ஸ், இல்லை ரைட்டிங்கு, அதில் சேட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருவேன்.
அதுக்கடுத்து நீங்க கண்டினியூ பண்ண அது அப்படியே கொடுக்கும். நீங்க ஸோ தட் இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்றப்போ நம்ம ரிசல்ட்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டா வரணுமோ அதுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்க நீங்க கொடுக்க ப்ராம்ப்ட் தான். சார் ப்ராம்ப்ட் வந்து இம்பார்ட்டன்ட், பட் நம்ம பார்த்தீங்கன்னா டைப் பண்ண செலவுப்படுவோம், நம்ம ஃபுல்லாக கொடுக்க மாட்டோம், அது ஏஐ புரிஞ்சுக்கணும் விட்டுருவோம். ஸோ தட் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வருது. பிகாஸ் நான் வந்து இப்போ வைப் கூட தான் பண்றேன், கோடிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் ஒழுங்காக டைப் பண்ணாமல் அவசரத்து விடுறதுனால எனக்கு நான் இது ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஸோ அப்படி பண்ணுறப்ப இப்படி பண்ணுறேன் வைங்களேன், இங்கே சின்னதாக கொடுத்துனா வைங்களேன், இது பெருசாக ப்ராம்ப்டாக கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது இல்லை எனக்கு வந்து ஒரு ஏஜென்ட் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிபிடிஸில் கஸ்டம் ஜிபிடி இருக்கும். இங்கே போனீங்கன்னா வைங்களேன், நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜிபிடி கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்டருக்கு பார்த்தீங்களா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஜிபிடி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா வைங்களேன், இது நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன், நானும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. பட் ஒரு ஜிபிடி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், கான்வெர்சேஷன் டீடைல்ஸ்லாம் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அட புதுசாக கூட ஒரு விஷயம் சொன்னாங்களே, இந்த ஒரு ரீலில் பேசிக்கிட்டு இருப்பான், அந்த கையில் ரேகைய ஃபோட்டோ எடுத்து சாச்சி பிடி காமிச்சா அது என்ன, அதான் இப்போ ஜென்ரிக் மாடல்ல எல்லாமே பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஆஸ்ட்ராலஜி முதல்ல எல்லாமே சாச்சி வந்து எப்போ அப்புறம் தருண்குமாரும் பேசின பாட்காஸ்ட்ல வந்து தருண்குமார் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஆனா எனக்கு என்னமோ அது ப்ராப்பரா வரணும்னு தோணல, ட்ரை பண்ணி பார்த்தா நம்ம பேச ஒன்றும் இல்லை, நீங்க இது வந்து நீங்களே ஒன்றும் இல்லை, உங்க சாட்ஜிபிடி ஓப்பன் பண்ணி ஒரு நியூ சேட் போய்க்கோங்க. உங்க டேட் ஆஃப் பர்த், நீங்க பிறந்த நேரம், எந்த இடத்துல பிறந்தீங்க, இதை கொடுத்தீங்கன்னா வைங்களேன், அந்த ஜோசிகா சொல்ற வேலையை அதே பண்ணும். நீங்க உங்க ஜாதகத்தை போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி கூட பாருங்க, ஒர்க் ஆகும். ஐ மீன் பார்த்தாச்சு, ஆனா எனக்கு பெருசா ரிசல்ட்டே வரல. அதுல எனக்கு வந்து ரிசல்ட் ஓகேவா இருந்துச்சு மேபி. ஸோ இப்போ என்னன்னா ஏஐ வந்து இந்த அளவுக்கு எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணோம். ஏஐ யூஸ் பண்ணாமல் இருக்க ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஒரு பிஃபோர் இப்போ 2026 24-25 பார்த்தீங்கன்னா என்னது ஏஐ வந்தாலுமே மேனுவலாக கோடிங் பண்ண மேலே ஒர்க் பண்ணணும் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ வந்து ஏஐ தெரிஞ்சு அவனை ஏஐ யூஸ் பண்ணி அவனுக்கு இல்லை நீங்கள் அவுட் டேட்டட் அந்த அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து ஒரு சில ஃபீல்ட்ஸ்க்கு ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐல நம்மளே பண்ணணும். இப்போ டே பார்த்தீங்கன்னா வைங்களேன், நாளை சேட்ஜிபிடி சர்வே பண்ண முடியாது, சேட்ஜிபிடி ஏஐ அடிக்ட் ஆகிட்டு அந்த மாதிரி இருக்குது. எதனால வைங்களேன் ஏஐ தான் கேட்குறேன். ஸோ தட் இப்போ என்ன பண்ணணும்னா என்னோட திங்கிங்கு, என்னோட சம்வாட் பேசிக் ஹியூமன் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாகிட்டே வருது. சின்ன விஷயங்கள் யோசிக்க மாட்டேங்கிறேன், அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்ளம்ஸாக வரும். ஸோ தட் வந்து என்னதான் ஏஐ யூஸ் பண்ணாலுமே நம்ம பிரெயினும் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாக வந்து ஏஐக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். பட் இப்போ போப்போ அப்படிதான் ரீல்ஸ் அடிக்ஷன் மாதிரி ஏஐ அடிக்ஷனும் வரும், கூடிய விரைவில் வந்துடும். ஸோ அது வரக்கும்போது நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அது நீங்க எங்க யூஸ் பண்றீங்க பொறுத்த இருக்கு. ஒர்க்குக்கு யூஸ் பண்ணணும்னா ஏஐட போயிட்டு நான் என்ன பண்ணணும்னு கேட்கக்கூடாது, இதை பண்ணி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ற மாதிரி தான் இருக்கணும். என்னப்பா இது என்னப்பா ஒன்று தெரியல, அது அதை யோசிக்க சொன்னீங்கன்னா அது நமக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வந்து அதை அந்த ரெஸ்பான்ஸ் நம்பியே நம்ம வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் நம்மளால யோசிச்சு இதை பண்ணி கொடுப்பா, இந்த வேலையை செய்ய நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு பெட்டராக இருக்கும். அப்போ டபுள் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணிக்கணும் என்னதான் ஏஐ கொடுத்தாலுமே. ரீசெண்டாக ஒரு பிரச்சனையாச்சு. அமேசானில் என்ன பண்ணாங்க, அமேசானில் ஒரு டீம் இருக்குது, ஏகப்பட்ட டீம் இருக்குது. அமேசானில் ஒரு என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக ஏஐ வச்சு பண்ணிட்டாங்க. அதாவது ஏஐ இம்ப்ளிமெண்ட். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அமேசானில். சொன்ன மாதிரி ஒரு மெயில் வந்துச்சாமா காலையில், அந்த மாதிரி 30,000க்கு மேலே 60,000 30,000 அந்த எம்ப்ளாயிஸ் வந்து நாங்கள் லே ஆஃப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மெயில் ஆகும். யாருமே முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணல. இந்த மெயில் வந்துச்சு. என்னன்னு கேட்டால் அந்த ஏஐ இம்ப்ளிமெண்டேஷனால பல 10 பேர் செய்கிற வேலையை வந்து 2-3 பேர் இருந்தால் செஞ்சிட முடியுன்ற மாதிரி வந்துச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ரீசெண்டாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. அந்த டீமோட மேனேஜரோ சம்திங் விபி தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அமேசான் அவுட்ரேஜ் ஒன்று ஆச்சு பக்கமாக, நமக்கு எனக்கு தெரியல. அந்த அவுட்டேஜ் எதனால் ஆச்சுன்னா ஒரு 1/2 hour to 40 minutes அமேசான் அவுட்ரேஜ் ஆயிடுச்சு. ஸோ இது ப்ரொடக்ஷன் பக்கு. ஏஐ வச்சு கோட் பண்ணதுனால ஏஐயே ஃபுல்லாக கோட் அடிச்சிருக்கு. ஹியூமன் இந்த லூப்புக்கு எதுவுமே கிடையாது. ஹியூமன் வெரிஃபிகேஷனில் ஏஐ கோட் அடிச்சு எல்லாமே இப்போ ஏஐ பண்ணிட்டு ஏஐ பண்ணியிருக்கு. அதில் ஒரு பக்கு. அந்த பக்கை வந்து ஹியூமனாக கண்டே பிடிக்க முடியல. நம்மளாலே கோட் அடிச்சாங்கன்னா ஸ்ட்ரக்சராக போகும், எந்த கோடு உள்ளே இருக்குன்றது ஓரளவுக்கு கணிக்க முடியும். இந்த ஏஐ பண்ணனால இந்த கோடு இருக்குன்னே தெரியல. ஒரு 45 minutes வரைக்கும் எல்லாமே மண்டே பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து ஏஐயே கோட் பண்ணாலுமே அந்த ஏஐ பண்ணுற கோடை ஆட் பண்ணுறதுக்கும் கோட் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போ இது கொண்டு வந்தாங்க. சீனியர் டெவ்ஸ் வந்து அந்த கோடை சைன் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிஆருக்கு சைன் ஆஃப் பண்ணுவோம். எல்லா கோட் ரிவ்யூ பண்ணி கோடு சைன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கோடு வந்து உள்ள பிஆர் மெர்ஜி ஆகும். அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ கரெக்டும் கூட ஏஐ வச்சு நம்ம. ஸோ இது வந்து நீங்கள் அமேசானில் சொல்கிறீங்க, பட் இந்த ப்ராப்ளம் வந்து நானே ஃபேஸ் பண்ணேன் ஸ்டார்டிங்கில்.
சரி பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங் லான்ச் பண்ணலாம் சென்ட்ரலாக ஜாயின் பண்ணேன். ஸோ எங்கள் சீனியர் பார்த்தீங்கன்னா டைம் அவைலபிள் இல்லை, அவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. இப்போ எங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷன் மொபைல் நம்பர் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒரு சில நம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அத்தன்டிகேஷன் ஆகுது, ஒரு சில ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் லாகின் ஆக மாட்டேங்குது, அதே நம்பர் வேறு ஃபோனில் போட்டால் லாகின் ஆகுது. இந்த இஷ்யூ ஆப்லையா பேக் எண்ட்லையா எல்லாம் கண்டே பிடிக்க முடியல. பிகாஸ் ஆப் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளவுட் கோட் யூஸ் பண்ணி தான் பண்ணோம். கிட்ட பார்த்தீங்கன்னா 3 days எங்களுக்கு ஃபுல்லாக இதாச்சு. நாங்களும் ஏல போடுறோம், ப்ரான் போடுறோம், மாட்டி அது இதான் இஷ்யூ, திஸ் இஸ் தி இஷ்யூனே வருது, பட் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகவே இல்லை. அப்புறம் ஏல தூக்கி போட்டு மேலே நாங்கள் பார்க்கறது தான் அந்த பிரச்சனை கண்டுபிடிச்சோம். என்னென்ன பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் அப்போ நாங்கள் டிவைஸில் ஐபி அட்ரஸ் வாங்குறோம். சாம்சங் OnePlusல Android 15, 16 ஐபி அட்ரஸ் வந்து தராது. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வராமல் ஸ்டக்கில் அந்த ஸ்டெப் அப்படியே ஸ்டக் ஆகிறனால தான் இந்த இஷ்யூ வந்துச்சு. இது வந்து கிளவுட்லாம் கண்டுபிடிக்க முடியல.